இன்றைக்கி வழக்கம் போல் டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டுருந்தேன். அப்போது ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணால் கஸ்டமர் தான். ரொம்ப நாள் இல்லை, ஊரில் இல்லை. என்னன்னு சொல்லிட்டு விசாரித்து பார்த்தா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு. அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு. சரி, தண்ணி வேணும்னு சொன்னாங்க. சரி, அப்படியே போயிட்டு தண்ணி கொடுத்துட்டு அவரை நலம் விசாரித்தேன். பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருந்து கொஞ்சம் நேரம் கழித்து என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பணம் காசு சேர்க்கறது பெருசு இல்லை, பணம் ரொம்ப முக்கியம்தான் வாழ்க்கைக்கு. ஆனால் அதுவே வாழ்க்கை கிடையாது. ஆரோக்கியமான வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இருந்த கொஞ்ச நாளில் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் ஜிம்முக்கு போயிட்டு உடம்ப நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லலை. 3 வேளை ஆரோக்கியமான உணவு உண்ணுங்க அப்படின்னாரு அவர் என்கிட்ட. ஏன்னா கிட்டத்தட்ட 60-70 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர். அவரோட அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. சரிங்களா? அவர் சொன்னது அவ்வளோ நேரம் நான் காது கொடுத்து கேட்டிருந்தேன். அப்புறம் உட்காந்து யோசிக்கும் போது தான் தெரியுது அவர் சொன்னது எவ்வளோ உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமலோ பார்த்திங்கன்னா, நம்ம ஆரோக்கியமான உணவு நம்ம எடுக்க தவறுறோம். அதாவது கண்ணுக்கு நல்ல கவர்ச்சியாக அந்த மாதிரி என்னென்ன உணவு கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்ருவோம். யோசிச்சு பாருங்கள், இந்த ராஜகீழ்ப்பாக்கம்லேருந்து இந்த மாடம்பாக்கம் நீங்கள் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டென்டிஸ்ட் இருக்காங்க உள்ள. ஒரு காலத்தில் நம்ம அதிகபட்சமாக ஒரே ஒரு சாக்லேட்டு, மெலடி சாக்லேட் இருக்கும், அதுக்கப்புறம் கேட்பரிஸ் இருக்கும், ஆசி சாக்லேட் அதுக்கப்புறம் வந்தது, அவ்வளோதான். இன்றைக்கி நமக்கு தெரியவே தெரியல அது என்னென்ன பேரோ என்ன தரமோ தெரில, அவ்வளோ சாக்லேட் வந்திருக்கு. அதை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பல்லு வலி தான். பல்லு அவ்வளோ சொத்த பல்லு வருது, நமக்கு பல்லு வலி வருது. எனக்கு கிட்டத்தட்ட 40-45 வயசு ஆயிடுச்சு. எனக்கு இப்போ தான் இந்த ஒரு வருஷமாக தான் எனக்கு சொத்த பல்லு வந்திருக்கு எனக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு சொத்த பல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றது தெரியல. ஒரு டயத்தில் நம்ம வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு இருந்தோம், உடச்சக்கடலை. எனக்கு எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா உடச்சக்கடலை வெல்லம் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு எனக்கு சாப்பிட்றதுக்கு. அதை சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்ச நாளில் ஒரு வாரம் கழிச்சு நம்ம முகத்தில் ஒரு பெரிய ரியாக்ஷன் தெரியும். முகம் பளிச்சுன்னு ஆகும். இந்த சீக்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேரே தெரியாத சாக்லேட் வந்துடுச்சு. கூல்ட்ரிங்க்ஸ், அவ்வளோ கூல்ட்ரிங்க்ஸ். ஒரு டயத்தில் கோலி சோடா தான் இருக்கும் நமக்கு. பெப்சி, அதுக்கப்புறம் வந்துச்சு, எக்கச்சக்கமாக வந்துடுச்சு. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தான் வருது. இப்போ அவர் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிட்டே இருந்தார் என்கிட்ட. திரும்ப திரும்ப எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வேலை தவறாமல் சாப்பிடுங்க. உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? நம்ம அதை விட்டுடுறோம். உடம்புக்கு சத்தான பொருளை சாப்பிடுங்க. சரிங்களா? ஏன்னா அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன கொடுமை அனுபவிச்சாருன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறதுனால தான் அவர் நம்மக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். வேலை தவறாமல் சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. தேவையற்ற பொருட்களை சாப்பிடாதீங்க. அது நம்மளோட உடம்புக்கு அவ்வளோ தீமை தான். அதை பற்றி நான் மறுபடியும் தெளிவாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு.